வெல்கம் டு ஸ்கைபிக் அகாடமி. போன வீடியோக்கான பார்ட் 2 வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பார்க்கலாம். ப்ராசஸ் அப்படின்னா ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் டூ இட் தேர். ஓகே, ஆப்ரேஷன்ஸ் டூ இட் தேர். ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட சேஞ்சஸ் ஒரு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்க்கோ, அது ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், ஒரு பாத் ஃபங்க்ஷன், ஏதோ சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ், அது டூ இட் தேர் ஆப்ரேஷன், இதுதான் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இது மேட்ச் தி ஃபாலோவிங் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வரலாம். ஒன்று ஐசோதெர்மல், the second one is adiabatic, third isobaric, fourth isochoric, fifth ஒன்று தெரிஞ்சுக்காங்க isoentropic. இது நார்மலா ஒன் கைண்ட் ஆஃப் காலம் 1 காலம் 2ல கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோவிங் டைப்ஸ்ல கேட்கலாம். ஐசோ அப்படின்னா சேம் அப்படின்ட்டு மீனிங். இங்க பாருங்களேன், ஐசோதெர்மல் என்ன கண்டிஷன்னா டெல்டி ஈக்குவல் டு 0, டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட் வரையிலும் அந்த இடத்துல ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும் பொழுது டெம்பரேச்சர் மாறாமல் இருந்ததுன்னா டெல்டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் அந்த ப்ராசஸை நம்ம ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஐ ஆல்ரெடி டோல்டு தட் அடியாபேட்டிக். அடியாபேட்டிக் அப்படின்னா ஹீட் Q ஈக்குவல் டு 0. ஹீட் அப்படிங்கிறது என்னன்னா ஒன் ஆஃப் த எனர்ஜி ஃபார்ம் தான் ஹீட்னு சொல்கிறோம். இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெல்டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஐசோதெர்மல், Q ஈக்குவல் டு 0 அப்படின்னா அடியாபேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஐசோபாரிக், இங்கே dP ஈக்குவல் டு 0 ஆர் டெல்பி இஸ் நத்திங் பட் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஐசோகோரிக் அப்படின்னா dV ஈக்குவல் டு 0, வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஐசோ என்ட்ரோபிக் அப்படின்னா ΔS ஈக்குவல் டு 0, என்ட்ரோபி மாறாமல் இருக்கும். இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்காங்க. தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் டூ இட் தேர், அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம ப்ராசஸ் சொல்கிறோம். There are 5 kind of process. The first one is isothermal, adiabatic, isobaric, isochoric, and then isoentropic. ஐசோதெர்மல்னா ஒரு சிஸ்டத்தோட என்ட்ரோபி ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் இனிஷியல்ல எப்படி இருக்கோ ஃபைனல் வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. டெல்டி ஈக்குவல் டு 0, இந்த மஸ்ட் திஸ் கண்டிஷன். அடியாபேட்டிக் அப்படின்னா heat equal to 0, that is Q equal to 0. Heat enter or leave from the system or into the system. That is no occur in endothermic or exothermic. Okay. Isobaric அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட ப்ரெஷர் ஃபைனல் வரையிலும் சேஞ்ச் ஆகாது. ஐசோகோரிக் அப்படின்னா வால்யூம் ஒரு 10 ml எடுத்துனோம்னா ஆஃப்டர் சம் ப்ராசஸ் நடந்த பிறகும் அதே 10 ml தான் இருக்கும் அந்த சிஸ்டத்தில். ஓகேங்களா? அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு மீனிங் தானே. ஸோ அது ஐசோகோரிக். நெக்ஸ்ட் ஐசோஎன்ட்ரோபிக் அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட என்ட்ரோபியும் மாறாமல் இருக்கும். இந்த 5 கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாவிலேருந்து 2021 கூட ஒரு நீட் கொஸ்டின் வந்தது. ஓகேங்களா? இதோட கண்டினியூ பார்க்கலாம். சரி, இதோட கண்டினியூஸ் பாருங்க. ரிவர்சபிள், irreversible ப்ராசஸ், குழம்பிடாதீங்க அதுக்கு 5க்கும் இதுக்கும். ஓகே, ரிவர்சபிள் அப்படின்னா செகண்ட் லெவலில் நல்லா டெப்த்தாகவே பார்ப்போம். இதில் கொஞ்சம் நான் அப்படியே பேசிக்காக சொல்லிடுறேன். ரிவர்சபிள் அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ். அதுவே irreversible அப்படின்னா ஸ்பான்டானியஸ். இதில் தமிழில் என்ன சொல்லுவோம்? மீள் வினை அப்படின்னா அது தன்னிச்சையற்ற வினைகள். irreversible அப்படின்னா மீளா வினை, நேச்சுரலா நடக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷனுமே ஸ்பான்டேனியஸ். மோஸ்ட் ஆஃப் தி
ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஆல் நேச்சுரல் ப்ராசஸ், ஆல் நேச்சுரல் ப்ராசஸ். சரி, உதாரணமாக ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நமக்கு ஏஜ் பார் ஆகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ஏஜ் டெஃபினிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. மறுபடியும் நம்ம நினச்சா ஓல்டு ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஓகேவா? 30, 33, 31 அப்படி மாறிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ். அதே மாதிரி அருவி மலையிலிருந்து கீழே கொட்டுறது ஸ்பான்டேனியஸ் வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஒர்க். அந்த இடத்துல எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணும், மேல இருந்து கீழே வாட்டர் ஃப்ளோ ஆகும். அதுவே டவுன்ல இருந்தா அப்க்கு போகாது, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸும் இல்லாத. அதையும் நம்ம வாட்டர் ஃபால்ஸ், டவுன் ஹில்ஸ், அது என்ன சொல்லலாம்னா ஸ்பான்டேனியஸ். இப்போ ஸ்பான்டேனியஸ் ஆல் நேச்சுரல் அக்கரிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்தோம்னா இரிவர்சிபிள் ஆர் ஸ்பான்டேனியஸ் சொல்லலாம். ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா இனிஷியல் டு ஃபைனல், தென் ஃபைனல் டு இனிஷியல் சைக்ளிக் ப்ராசஸை நம்ம இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் ஸ்பான்டேனியஸ், ஏதாவது நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வச்சு நம்மளா ஒர்க் பண்ணோம் அந்த இடத்துல, இனிஷியல்ல இருந்து ஃபைனல் போக எகெயின் ஃபைனல் வந்து இனிஷியலா மாத்துறது. இப்போ சாலிட் டு லிக்யூட், எகெயின் லிக்யூட் டு சாலிட்க்கு மாத்திரமில்ல, தட் இஸ் a ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆட்டோமேட்டிக்கா மாற போறது கிடையாது, ஏதோ சம் டூ இட் தேட் ஒர்க். மெயின் கண்டிஷன் நான் சொல்லிடுறேன். இந்த ரிவர்சிபிள்ல ஒர்க் டன் இஸ் மேக்சிமம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒர்க் டன் is maximum. இங்க time duration is longer. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப A அப்படிங்கிற ஒரு ரியாக்டன் சம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு அக்கர் ஆகும் பொழுது B அப்படிங்கிறது, A is nothing but anything else. A into B goes to forward direction. Again B goes to reverse direction, that is backward direction. இந்த சிம்பிள் பாருங்க, நான் ஹாஃப் ஏரோ தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஃபிஷ் ஹூக் ஏரோன்னு இதை சொல்லுவோம். இதை மென்ஷன் பண்ணக்கூடியது தான் ஈக்லிபிரியம். A B மாறுது, again after some time B into A. இப்போ இங்கே மாறதுக்கான லாங் டியூரேஷன் டைம் எடுத்துக்கும். அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், ஒர்க் டன் இஸ் மேக்சிமம். A B மாறுது, தென் B again into A, லாங்கர் ஒர்க் டன் கொடுத்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பாசிபிள், தட் இஸ் ரிவர்சிபிள். ஸோ டைம் டியூரேஷன் இஸ் லாங்கர் அப்படின்னு சொல்லி, இதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸா இங்கே ஸ்பான்டேனியஸ்ங்கிறது அது நேச்சுரலாகவே நடக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல ஒர்க் டன் எப்படி இருக்கும், டபிள்யூனா மினிமமாக இருக்கும் கம்பேர் தென் ரிவர்சிபிள் ப்ராசஸ். மினிமம் ஒர்க் டன். இங்க டைம் இஸ் நோ ஃபேக்டர். ஓகேங்க, இந்த இடத்துல டைம் அவ்வளவா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாகவே அக்கராகக்கூடிய ப்ராசஸ். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் கேட்க போறாங்க. ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருந்தால் ஒர்க் டன் எப்படி இருக்கும், மேக்சிமமா மினிமமா 0-1 கேட்பாங்க. ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஒர்க் டன் இஸ் மேக்சிமம். அது ரெஸ்பெக்டிவ்லி irreversible process is work done is minimum. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்ஃபார்ம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? நம்ம ஸ்கைபிக் அகாடமியில் எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டியை கொண்டு உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் வர மாதிரி உங்களுக்கு தெளிவான முறையில் எல்லாம் நாங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீட் 2026க்கான கிராஷ் கோர்ஸ் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா தாரமங்கலம் ஸ்ரீ ஜெயஜோதி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், லட்சுமி பஸ் ஸ்டாப், இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நேரில் இருந்து விசிட் பண்ணுங்க, அட்மிஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.